ஹே ஹாய்ங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆதிக்கு என்ன ஏஜ், ஏன் அதுக்குள்ளே ஸ்கூலில் விடுறீங்கன்னு. ஆதிக்கு 2.5 வயசு ஆகுது. அண்ட் அவன் ஸ்கூலுக்கு போக போகிறதில்ல, அங்கன்வாடி தான் போக போகிறான். இவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி வர்றதுக்கு ரீசன் வீட்டில் டிவி அண்ட் மொபைலோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு விளையாட மாட்டான், மொபைல் பார்த்துட்டே இருக்கான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா. அண்ட் அங்கன்வாடியும் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஏதோ ஒன்றா போய் பார்த்துக்கலாம், கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோப்பில் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, கேரளாவில் இந்த மாதிரி எழுத்து எழுதுறதுக்கு அக்ஷரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷரம் எழுதியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஆதியா பக்கத்துல இருக்க சரஸ்வதி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அக்ஷரம் எழுதியிருந்தோம். இங்க அக்ஷரம் எப்படி எழுதுறாங்கன்னா, இன்னைக்கு அக்ஷரம் எழுதணும் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே கோயில் இருக்க ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு பில் பண்ணிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் டே நம்ம கோயிலுக்கு போறப்ப ஆதி வேர் பண்ணிருக்க மாதிரி ஒரு துண்டுனா வேஷ்டி மட்டும் வாங்கிட்டு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் அங்கேயே கோயில வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆதியை விளக்க பார்த்து சாமி கும்பிட சொல்லிட்டு நெக்ஸ்ட் தேன்ல கோல்டு வச்சு நாக்கில் எழுதி விட்டாங்க. அப்புறம் எப்பயும் போல அரிசி இல்லைன்னா எள்ளில் ஓம் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க எழுதுறதுக்கு. சரஸ்வதி பூஜை அப்போ இந்த கோயிலில் மார்னிங் செம்ம கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டீஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வந்து அக்ஷரம் எழுத வச்சுட்டு இருப்பாங்க. ஃபைனலாக உள்ள ஐயர் அரிசியில் எழுத வச்சதை வெளியே வந்து இன்னொரு டைம் நம்மளும் மண்ணில் எழுதிட்டு போகணும். நெக்ஸ்ட் டே ஆதியை அங்கன்வாடியில் ஜாயின் பண்ணி வர்றதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபங்க்ஷன். இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த குட்டீஸுக்கும் இனிமேல் ஜாயின் பண்ண போகிற குட்டீஸுக்கும் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. குட்டி பாஸ்க்கு நான் கூட இருந்ததுனால ஒரே சிரிப்பு. எங்கேயோ வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டான்னு வெள்ளிக்கிழமை கொண்டாந்து விட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் தெரியும் இருந்துப்பானா இல்லை அழுவானான்னு.